இன்னைக்கு இந்த வீடியோட என்னென்ன பார்க்க போகிறோம்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் யூனிட் டெஸ்ட் சிலபஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஒரு சாப்டர் 6 and 7 வெரி இம்பார்ட்டன்ட். 1 mark 2 mark 3 mark 5 marks தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வித் ஆன்சர் கீ. அது பார்க்கறத முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் செரிமிட்டலுக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரியா? இந்த பிடிஎஃப் உங்கள் வேணால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா நீங்கள் 1 marks நீங்கள் முதல்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க 6th and 7th லெசனோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் கூட இருக்குது. எட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இருக்குது. லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாம் கொஸ்டின். சரி, அதுக்குள்ள நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 marks இருக்குது. சரியா? 3 marks கூட 4 இருக்குது. 4 நீங்கள் படிச்சுக்கோங்க. அது 4 வந்து 2 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாம். சரியா? நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th லெசனோட தான் பார்க்க போகிறோம் 1 marks. 1 marks போட்ட வரைக்கும் 2 சாப்டர் 6th and 7th சாப்டர் போட்டு வரைக்கும் 20 இருக்குது. 20ல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு 1 marks கேட்பாங்க. சரியா? ரெண்டு ஸ்டேட்டு பட்டு 1 marks கேட்பாங்க. இது நீங்கள் நல்லா நீங்கள் 1 marks நீங்கள் முதல்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் ஸ்கோர் பண்ண முடியும் முதல்ல 1 mark. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் இருக்குது. இது கூட பட்டு இருக்குது. பட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3-4 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாம் கொஸ்டின். சரியா? பட்டு இருக்குது. பட்டு நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் இருக்குது. ஷார்ட் ஆன்சர் போட்ட வரைக்கும் 5 இருக்குது. 5 நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? 5ல் 3-2 கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாம். சரியா? சரி, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போ சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சம் நீங்கள் இஜாக நீங்கள் பண்ண முடியும். சரியா? ஃபார்முலா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபார்முலா நீங்கள் எட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது 4 இருக்குது. 4 நீங்கள் ஃபார்முலா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இருக்குது சம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி பண்ணு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குது 6th சாப்டரோட. 6th சாப்டரோட 3rd சம் இருக்குது எக்ஸசைஸ் 4 இருக்குது 6th சாப்டரோட. எக்ஸசைஸ் 5 இருக்குது 6th சாப்டரில். எக்ஸசைஸ் 6 சாப்டர் எக்ஸசைஸ் 6 இருக்குது சம். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது சாப்டர் 6ஓட எக்ஸசைஸ் சம்ஸ் தான் இது எல்லாருமே. 7th இருக்குது. சரியா? நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. நல்லா நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது எல்லா சம்மு. சரியா? 8th சம்மோட ஆன்சர் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா சம்மு. சரியா? நல்லா நீங்கள் பண்ணிக்கோங்க. எப்படி வரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 11th சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 12th சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டரோட ஃபார்முலா சம் தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஃபார்முலா எல்லாம் நீங்கள் விளையாட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டரோட ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். சரியா? நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. 7th சாப்டரோட எக்ஸசைஸ் செகண்ட் சம்மோட ஆன்சர். 7th சாப்டரோட எக்ஸசைஸ் தேர்டோட ஆன்சர். 7th சாப்டரில் எக்ஸசைஸ் 4th சம்மோட ஆன்சர். 7th சாப்டரோட 5th சம்மோட ஆன்சர் எக்ஸசைஸ். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரியா? இது பிடிஎஃப் ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது எல்லாமே இந்த சம் நீங்கள் வரும் எக்ஸாமு. சரியா? 1 marks எலிட்டேஷன் சம் டெக்ஸ்ட் புக்கு உள்ளதாக இருக்குது. சரியா? அது நீங்கள் 1 marks நீங்கள் எலிட்டேஷன் சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம் தான் இருக்குது.
சொல்யூஷன். சரியா? நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டெலாசமோடு. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரியா? நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போட செஞ்சுருக்காக நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரியா? குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லிக்காக டைம் டேபிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல் வேணா கீழே கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தயவுசெய்து